ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மற்றவரிடம் கேட்பதால் உன் குழப்பம் தீரப்போகிறதா? கிடையாதே. உன் கண்களிலிருந்து உன்னை முதலில் நீ பார். மற்றவரிடம் கேட்டால் அவர்கள் கண்ணோட்டத்தில்தான் அதற்கான பதிலை சொல்வார்கள். அது உனக்கு சரியாக இல்லாமல் கூட போகலாம். உனக்கான எல்லாம் உன்னிடத்தில் கேட்டு உன் மனதை நீ முதலில் புரிந்து கொள். அவைகள் எதுவுமே உன்னை எதிர்மறையில் திருப்பாது. ஏனென்றால் உனக்கு நல்லது நடக்கும் ஒரே குணம் அந்த மனம்தான். ஏங்கி நிற்கின்ற உன் மனதை பார்த்தால் என் மனம் துடிக்கின்றது. உனக்கானவையை நீ சுயமாக சிந்தித்துப்பார். அதை பழக்கமாக்கிக்கொள். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே, பயப்படாதே, குழப்பமும் அடையாதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் தான் எப்போதோ ஏற்றி வைத்திருக்கின்றேனே. பிறகு ஏன் இந்த உன் மனக்குழப்பம்? நீ அறிய வேண்டியது என்னவென்றால், உனது செயலில் மனம் அலைந்து திரியாமல் உன்னை சார்ந்தவர்களுக்கும் உனது அருகில் உள்ளவர்களுக்கும் நன்மையளிக்கும் விதமாக எனது மொழிகளை ஏற்று ஒரே நிலைப்பாட்டுடன் செயல்படு. அது அனைவருக்கும் பயனளிப்பதாக இருக்கும். இந்த பிறவியில் மட்டுமல்ல, ஒவ்வொரு பிறவியிலும் என்னில் சார்ந்தடைந்த உங்களை வழிநடத்த என்னுடைய அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை இருந்து கொண்டே இருப்பேன். எப்போது வேண்டுமானாலும் நீ என்னை கூப்பிடலாம். நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். நீ எதை விதைக்கின்றாயோ அதுவே முளைக்கும். எதை நீ மற்றவர்களுக்கு செய்கின்றாயோ அதுவே திரும்ப வரும். அதனால் உன்னுடைய வம்சாவளியெல்லாம் செழித்து வளர நீ இப்போதிலிருந்தே நன்மையை செய்ய பழகிக்கொள். உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் இப்பொழுதே குறைத்துக்கொள். உனக்கு நிச்சயம் அது துணையாக இருக்கும். நீ செய்யும் நன்மையே உன்னை காக்கும். அதனால் எது செய்தாலும் நன்மையாக இருக்கும்படி மட்டும் செய். எப்பொழுதோ நடந்ததை பற்றி நினைத்து கொண்டே இருக்காதே. நடந்ததை நினைத்து நீ வருந்தியது எல்லாம் போதும். இனி நடக்கப் போகும் இன்பத்தை நினைத்து இப்பொழுதே சந்தோஷமாக இருக்க உன்னை பழகிக்கொள். ஏனென்றால் வரும் காலத்தில் நிறைய நிறைய சந்தோஷங்கள் உனக்காக நான் அளிக்கப் போகின்றேன். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டாமா? வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாக மாறப்போகின்றது. அதை நீ சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய். எப்போதும் துன்பத்தையே நினைத்து கொண்டு இருப்பதால் இன்பங்களை நீ அனுபவிக்க மறந்து விட்டாய். சந்தோஷம் என்பது எப்படி இருக்கும் என்பதையே நீ மறந்து விட்டாய். இனி அந்த சந்தோஷ வாழ்க்கையில் நான் உள் நுழைய வைக்கப் போகின்றேன். அதற்குள்ளே சென்று பார். எவ்வளவு மன அமைதி இருக்கும் என்று, எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்று உனக்கு தெரியும். அங்கு நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ தருவது என்னுடைய நன்மைக்கு தான் அப்பா என்று நீ எப்போது என்னிடம் வந்து சேர்ந்தாயோ அப்போதே உனக்கான வசந்த காலத்தை நான் ஆரம்பித்து விட்டேன். அதில் நுழைய போகும் நேரமும் வந்துவிட்டது தங்கமே. இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது. நீ கேட்டபடியே உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகின்றேன். இந்த நொடி முதல் நீ தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்பத்தை நீ அனுபவிக்க இப்போதே உன்னை தயாராக வைத்துக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். சந்தோஷம் நிரம்பி வழிய போகின்றது. என்னை தொட்டு என் ஆசையை பெற்று அந்த சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரேன் தங்கமே. உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும், நல்லது மட்டுமே செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை. நீ நல்லது செய்வாய் என்றால் நான் உன்னை தேடி நானே வருகிறேன். நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் எப்போதும் உனக்குள்ளேயும் உன்னிடமும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மனதில் தேவையற்ற எண்ணங்களுக்கு எப்பொழுதும் நீ இடம் கொடுக்காதே. உன் எண்ணங்களை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ செய். உன் செயல்களுக்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய். அதற்கு நான் ஒரு வழி சொல்லவா? நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன். அதற்கு உடனடி தீர்வு என்றால் மறதிதான். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நடந்து முடிந்து விட்டது. அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை நாம் மறந்து விட வேண்டும். எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை நாம் தேட வேண்டும். அந்த புதிய ஒன்று நம்முடைய ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம். அதை நீ மறந்துவிடக்கூடாது. நடந்து முடிந்ததை நினைத்து நீ வருத்தப்படவும் கூடாது. நம்மை விட்டு போய்விட்டதே என்று கவலைப்படவும் கூடாது.
நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால் தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமலே போகின்றது. எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது. ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்து கொள்கின்றது. கோபம், பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தானாகவே தூண்டிவிடும். இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நேற்றைய சூழலை இன்றைக்கு நீ மறந்துவிடு. யதார்த்தத்தில் மட்டுமே வாழ பழகு. அந்த நேரத்தில் மன கட்டுப்பாட்டை பிரயோகிக்க நீ கற்க வேண்டும். விஷய பாதிப்புகளை நினைத்து கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அமைதியாக இரு. அது நமக்கானது அல்ல. நம்மை பற்றி அவர்கள் பேசவில்லை, நம்மை விட்டு அது போகவில்லை என்ற எண்ணத்தில் நீ வந்துவிடு. பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை நீ தவிர்க்க வேண்டும். விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும். இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் வரும். வர வேண்டியது என்று காத்திருந்தது எல்லாம் உனக்கு கைக்கு வந்து கிடைக்கும். நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம், நாமும் பாதிக்கப்பட மாட்டோம். இல்லாவிட்டால் விஷய பாதிப்புகள் நம் மனதை கொந்தளிக்க செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும். மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும். நடந்து முடித்ததையே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி நம்மிடம் எப்போதுமே இருக்காது. நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அது ஒரு எட்டா கனியாகவே எப்போதும் இருக்கும். மனதில் நமக்கு தெளிவும் பிறக்காது. எனவே நமது மனதை அந்த விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம் மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை நாம் மறந்தே விட வேண்டும். என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம். அதை இப்போதே நினைத்து பாருங்களேன். அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் அல்லவா? வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம். அதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா? அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். இதற்கு நம் மனதை மாற்றுவதே ஒரு சிறந்த வழி, மகத்தான வழி. நான் சொன்ன வழி உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதை நிச்சயம் கேட்டு அதன்படி நடப்பாய் என்று நம்புகிறேன். அதன்படி நடந்தால் நிச்சயம் உன் வாழ்வில் பல நிம்மதிகள் உன்னை வந்து சேரும். சந்தோஷங்களும் தானாகவே வரும். நிம்மதிக்கான வழியை நான் காமித்து விட்டேன். அந்த வழியில் போவதும் போவாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது, உன்னுடைய மனதில் தான் இருக்கிறது. எப்படி போக வேண்டுமோ போய்க்கொள். நான் சொல்வதை உன்னிடம் சொல்லிவிட்டேன். பிறகு உன் இஷ்டம்தான். வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் உன்னை தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொளியாய் ஜொலிக்கப் போகின்றாய். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய்? நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் அல்லவா? உன் மன தைரியம் எத்தகையது என்பது எனக்கு தெரியும். மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா நீதான் என நிரூபித்து விட்டாய். உன்னை வளரவிடக் கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகின்றாய். அதற்கான தேடலில்தான் நான் உன்னை எனக்கு பார்க்க அனுமதித்தேன். உன்னை மாயை என்ற விதி போன்று எதிர்மறை நிலைகள் உன்னை ஆட்டினாலும், சுற்றி நின்று உன் வழியை அடைத்தாலும், உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து நின்றாய் அல்லவா? என் மீது இந்த நம்பிக்கையா? என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நானே பூரிப்பும் அடைந்தேன். தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா? அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா? என்றைக்கும் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள். உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி. எதற்கும் நீ அஞ்சாதே. மனதளவில் நீ நொறுங்கி போயிருக்கின்றாய் என்பது உன் அப்பா எனக்கு தெரியும். நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும். உன்னோடு நான் இருக்கின்றேன். அந்த விடியும் காலம் எப்போது என்று என்னிடம் கேட்காது. அது எப்போது வேண்டுமானாலும் வரலாம், எந்த நேரத்திலும் வரலாம். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் நான் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றி காமிக்கின்றேன். எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன்னுடைய வீடு என்னுடைய கரத்தால் தொடப்பட்டிருக்கின்றது. ஆசீர்வாதங்கள் அந்த வழியே உன் வீட்டிற்குள் வரும்.
நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? விரைவில் உனக்கு நல்ல பாக்கியம் உண்டாகும். உன்னை ஆசீர்வதிக்க, கஷ்டங்கள் தீர்த்து வைக்க நான் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். இனி எல்லாமே உனக்கு சுபிட்சமாக மாறும். நீ கேட்டது, கேட்காமல் இருப்பது என எல்லாவற்றையுமே நிறைவேற்றி வைக்கப் போகிறேன். யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து வா. இம்மையிலும் மறுமையிலும் உன்னை காப்பது என்னுடைய கடமை. எதிர்பார்ப்பு இல்லாது ஆத்மார்த்தமான அன்பினால் இறையை தொழும்போது அந்த இறைவன் உங்களுக்கு எளிதாகவே காட்சி தருவார். அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும். இந்த உலகை ஆளக்கூடிய ஒற்றை சொல் அன்பு. அன்பால் மாற்ற முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அன்பு என்ற ஒன்று உங்களிடம் அதிகமாக இருந்தால் உங்களுக்குள் கடவுள் தன்னை உருவேற்றி தானாகவே அதில் வந்து அமர்ந்து விடுவார். ஒரு நாளில் எதை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறிவிடுவீர்கள். முடிந்தவரை கோபம், பொறாமை, வெறுப்பு போன்ற எண்ணங்களை விடுத்து அன்பால் நிரம்பி நல்ல எண்ணங்களை மனதால் நீங்கள் சிந்தியுங்கள். நாம் அளிக்கும் அன்பை மீண்டும் எதிர்பார்க்கும் பொழுதுதான் நாம் ஏமாற்றம் அடைகின்றோம். எந்த எதிர்பார்ப்புமின்றி நீங்கள் அன்பு செலுத்துங்கள். எந்த நிபந்தனைகளுமின்றி, எதிர்பார்ப்புகளுமின்றி எல்லோரிடமும் அன்பை அளியுங்கள். அப்பொழுது உங்கள் உலகமே உங்களுக்கு புதிதாக தோன்றும். குறிப்பாக பார்த்தால் உங்களை நீங்களே அளவற்ற அன்பு செய்யுங்கள். உங்களை நீங்களே அன்பு செய்தால் தேவையற்ற எண்ணங்களை உங்கள் மனதிற்குள் திணித்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளவும் மாட்டீர்கள். உங்கள் ஆரோக்கியம்தானே உங்களுக்கு நல்லது. அன்பு குறையும் பொழுதுதான் குற்றங்கள் பெரிதாக பார்க்கப்படும். குடும்பத்தில், தொழிலில், நண்பர்களுடன், தெரிந்தவர், தெரியாதவர், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், பஞ்சபூதங்கள், இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையான இறைவன் என்று அனைவரிடமும் அன்புடன் நாம் இருப்போம். பல மடங்காக மீண்டும் அன்பை நாம் பெறுவோம். அன்புதான் உங்கள் பலவீனம் என்றால் நீங்கள் தான் உலகிலேயே மிக பெரிய பலசாலி. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வெறுப்பது யாராக இருந்தாலும் நீங்கள் அனைவரையும் நேசித்து நாமாக வாழ்ந்து வருவோமே. நேசிப்பது நாம் தான் என்று சந்தோஷமாக வாழ்ந்து வருவோமே. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அன்பால் நிரப்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமான பூக்களை சந்தோஷமாகவே பறிப்பீர்கள் என்று. உங்கள் வீடு, உங்கள் தோட்டம், உங்கள் இல்லம், உங்கள் சுற்றியுள்ள அனைத்துமே சந்தோஷத்தால் நிரம்பி வழியும். அதனால் யாரிடமும் அன்பு செலுத்த நாம் தவற வேண்டாம், மறக்கவும் வேண்டாம். உங்கள் மனதில் எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கவும் வேண்டாம். இதை பற்றியும் நீங்கள் கவலையும் படாதீர்கள். என்னை நினைத்து உங்கள் வீட்டில் ஒரே ஒரு விளக்கு ஏற்று. உன்னுடைய மனநிலையை நான் மாற்றி காமிக்கின்றேன். உன் மனம் முழுவதும் நானே வந்து அமர்ந்து அந்த இடத்தில் அன்பை பொழிய வைக்கின்றேன். அன்பு பொழிந்து விட்டால் போதும், உன் இல்லமும் மனமும் சந்தோஷத்தில் பூத்து குலுங்கும். எனக்காக ஒரே ஒரு நாளாவது உன் வீட்டில் விளக்கு ஏற்றுவை. உன் மனநிலை மாறி சந்தோஷமாக இருப்பதை நீயே பார்ப்பாய். உனக்கு நிம்மதி இருக்கும். என்னை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள்ளே வந்து விட்டது. வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் சோர்வடைந்து இருக்கின்றன. சரிதானே? கவலையப்படாதே. உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நான் சரி செய்து தருகிறேன். பெறுவது மட்டுமல்ல அன்பு, கொடுப்பதும் தான் அன்பு. என் பிள்ளைக்கு தேவையான அன்பை நான் எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பேன். சுற்றி நடப்பவைகளை, வாழ்வை பற்றிய உன் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் வல்லமையை நான் தருகிறேன். சென்ற வாரம் வரை நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் உன்னை சுற்றி நடப்பவர்களையும் நீ கண்டிருப்பாய். தெளிவான மனநிலையெல்லாம் உண்டாகும். கவலைப்படாதே, எல்லாம் தெளிவாகும். உன் வாழ்வில் உண்மையான சந்தோஷம் எது என்று நீ உணரும் தருணம் வந்துவிட்டது. தேவையற்ற கவலைகளுக்கு முடிவும் வந்துவிட்டது. ஒரு அழகிய கப்பல் கடலின் மேலாடி சென்று கொண்டே இருக்கிறது. திடீரென்று ஒரு பெரிய பாறையில் மோதி உடைந்து விடுகிறது. அந்த கப்பலில் இருந்தவர்கள் கடலில் விழுந்து தத்தளிக்கின்றார்கள். நீந்தி கரை சேர முடியுமா என்று பயத்தில் இருக்கின்றார்கள். இன்னொரு கப்பல் வந்து அவர்களை காப்பாற்றுமா? அதுவரை அவர்கள் உயிர் வாழ முடியுமா? அது என்ன கப்பல்? அதுதான் மனம் என்ற கப்பல். அப்படி எது சென்றது? நம்முடைய புத்தி என்ற துடுப்பால்
துளாவி அதை நாம் செலுத்தி கொண்டே இருக்கின்றோம். அதில் என்ன இருக்கின்றது? சினம் என்ற சரக்கு இருக்கின்றது. அது எங்கே இருக்கின்றது? அது எங்கே போகிறது? வாழ்க்கை என்ற அடர்ந்த கடலில் சென்று கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் என்ன ஆச்சு? காமம் என்ற பாறை வந்து நம்மை தாக்கி வைத்தது. பிறகு ஒன்றும் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்திலாவது ஒற்றியூர் என்ற ஊரின் தலைவனாகிய கடவுளை உன்னை நினைக்கும் புத்தியை தருவா என்று வேண்டிக்கொள். நிச்சயம் நீ தப்பிக்கலாம். எல்லாவற்றிலும் இருந்து, எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து நிச்சயம் தப்பிக்கலாம். பயமின்றி சொல், நன்மையாகவே சொல். நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நீங்களே எனக்கு துணை இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இரு. படைத்த எனக்கு காப்பது எவ்வளவு பெரியது என்று உன் கடவுளுக்கு தெரியும். அவரும் கர்வம் கொண்டு இருக்கின்றார். படைத்தது நான் தானே, உன்னை காப்பாற்ற மாட்டேனா என்று. நீங்கள் யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டுமென்றால் பிரதிபலன் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள். உங்களுக்கே தெரியாமல் அது பல வழிகளில் உங்களுக்கே தெரியாமல் திரும்பி வரும். உலகத்தில் ஒருவரே எல்லாவற்றையும் தன் வாழ்நாளில் ஒழுங்குபடுத்திவிட இயலாது. அது தேவையில்லாததும் கூட. மலையை தலையால் முட்டி உடைக்கவும் முடியாது. ஆனால் சிறு பாறையை பெயர்த்தெடுக்க முடியும். சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டு உங்களால் முடிந்த சிறு சிறு வேலைகளை செய்யுங்கள். மற்றவர்களையும் உத்வேகப்படுத்துங்கள். வேலை என்று எப்போதும் சுற்றி கொண்டு இருக்காமல் இடையிடையே மனதை இனிமையாக வைத்துக் கொள்வது நல்லது. யாரிடம் பேசினால் உங்களுக்கு ஆன்ம திருப்தி கிடைக்கிறதோ அவர்களிடம் நீங்கள் மனம் விட்டு பேசுங்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் மனதுக்கு தெளிவை தரும், நல்ல தைரியத்தை தரும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தெளிவாக செய்யுங்கள். எந்த செயல் செய்தாலும் முழுமையான ஆத்மார்த்தமான ஈடுபாட்டுடன் செய்யுங்கள். வேண்டாம் வெறுப்பாக ஒரு வேலையையும் நீங்கள் செய்யாதீர்கள். அப்படி செய்வதை விட அதை செய்யாமல் இருப்பதே மேல். எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் செய்யும் வேலையை நீங்கள் காதலியுங்கள். ஈடுபாட்டுடன் கட்டிய வேலை திருப்தியை மட்டுமல்ல, நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும், நல்ல பெயரையும் கொடுக்கும். விளையாடுங்கள். உங்கள் நேர நிர்வாக அட்டவணையில் விளையாட்டிற்கும் இடம் ஒதுக்குங்கள். விளையாட்டிற்கென்று இடம் ஒதுக்கி செயல்பட்டு பாருங்கள். உங்கள் வாழ்வு புத்துணர்ச்சியாக இருக்கும். கோவிலுக்கு செல்வதை விட கால்பந்து விளையாடுவது மேலானது என விவேகானந்தரே கூறியிருக்கிறார் தெரியுமா? விளையாட்டு உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் உற்சாகம் தரும். பிறரையும் நீங்கள் கவனியுங்கள். உங்கள் விருப்பங்களையும் தேவைகளையும் மட்டுமே சிந்தித்து கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் மனதிற்கு சிறிது நேரம் இளைப்பாறுதல் தாருங்கள். உங்கள் மனதை சிறிது நேரம் ஓய்வெடுக்கச் செல்லுங்கள். எப்பொழுதும் அந்த மனதிற்குள்ளே போட்டு உலர்த்தி கொண்டே இருக்காதீர்கள். அது மன உளைச்சலில் கொண்டு போய் வந்துவிடும். நமது விருப்பு வெறுப்புகளுக்கு எல்லையே கிடையாது. சுற்றி இருப்பவர்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள். யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள். அது உங்களுக்கே தெரியாமல் பல வழிகளில் உங்களை வந்து சேரும். உங்களை மட்டுமல்ல, வருங்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கும் வரும். ஜென்மம் ஜென்மமாகவே அது பலவித நன்மைகளை கொண்டு வரும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யும் நன்மை நிச்சயமாகவே உங்களுக்கு கை கொடுக்கும். ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அது உதவும். பாபாவின் அறிவுரை என்பது மிகவும் ஆழமானது, அழகானது, அற்புதமானது. அந்த அறிவுரையை ஏற்று அதன்படி நாம் செயல்பட்டுமே என்றால் அவரின் வழியிலேயே நாம் எளிதாக எல்லாவற்றையுமே கடந்து வாழ்ந்து விடலாம். எத்தனை நாட்களாக, எத்தனை வருடங்களாக உன்னுடைய வேலை முடியும் என்று காத்து கொண்டே இருந்தாய். அது முடியாமல் தவறிக்கொண்டே போயிருந்தது. எதற்கு, ஏன் என்று காரணங்களை எல்லாம் கேட்காதே. நான் சொல்கிறேன், 3 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த உன்னுடைய வேலை விரைவிலேயே நடைபெறப் போகிறது. பெரும் லாபம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீங்கள் எல்லாவற்றையுமே பெறப்போகிறீர்கள். உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் இருப்பவர்களோடு மட்டுமே நீங்கள் பழக வேண்டும். உங்கள் வாழ்க்கையும் முன்னேறும். நம்மை சுற்றி எப்போதுமே நேர்மறை அதிர்வு இருந்தால் நாம் இயல்பாகவே அதிக முனைப்போடு ஒரு விஷயத்தை செய்வோம். எனவே எதிர்மறை எண்ணத்தோடு ஒரு செயலை செய்பவர்களை எப்போதுமே நீங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். தெரியாது, நடக்காது, முடியாது, கிடைக்காது என சொல்பவர்களை விரட்டி அடித்து விடுங்கள். உங்களை நீங்களே உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். உற்சாகமாக இருங்கள்.
சோகத்தை விட்டு விடுங்கள். எப்போதுமே உற்சாகம் கொப்பளிக்க வேலையையும் செய்யுங்கள். இந்த வேலையை செய்ய வேண்டுமே என செய்து முடிக்காமல், இந்த வேலையை நம்மை விட வேறு யாரும் இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் என்று நினைத்து செய்யுங்கள். வேறு யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி நீங்கள் அந்த வேலையை பாருங்கள். நாம் இங்கு மனித களமேடையில் இறையால் அனுப்பப்பட்ட வேடதாரிகள். கொடுத்த வேடத்தில் அவனால் பணிக்கப்பட்ட வேலைகளை திறம்பட செய்ய வேண்டும். மிக அவசியம் இது. இறை வழங்கிய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவ்வளவு திறம்பட செய்ய முடியுமோ அவ்வளவு திறம்பட செய்யுங்கள். மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே கிடைத்த வாய்ப்பினை பக்குவமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக ஆழமாக உணருங்கள். உங்களின் உடல் வலிமை, பண வலிமை எல்லாவற்றையுமே தாண்டி மன வலிமை மிக முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வலிமையை உணர்ந்து செயலாற்றினால் உங்களுடைய வாழ்வு இனிக்கும். வாழ்க்கை தரும் துன்பங்கள் வலிமையானதுதான். ஆனால் மனிதனின் நம்பிக்கை அதைவிட வலிமையானது. தவறேதும் செய்யாமல் தன் மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. தப்பே இல்லை. அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம். அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி. அதை பற்றியெல்லாம் பெரிதாக நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அவமானம் நாம் அடைந்து விட்டோமே என்று ஒளிந்து விட வேண்டாம். அழகிய வாழ்க்கைக்கான வழியே அதுதான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நகர்ந்து கொண்டே இருங்கள். ஒவ்வொருடமிருந்தும் ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் பயணித்து பாருங்கள். வெற்றி உங்களுக்கே திரும்பி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எத்தனை நாட்களாக காத்திருந்தாய்? 3 ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த வேலை இப்போது சிறப்பாக நடைபெறப் போகிறது. கவலையின்றி இரு. எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை கேள். உன்னை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன். உன்னுடைய மனநிலை எப்படி இப்போது இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். முழுமையாக எனக்காக நேரம் ஒதுக்கி கவனமாக கேள். நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன். உன்னுடன் மட்டும்தான் இருப்பேன். நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் தெரியுமா? இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே. அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் சன்னதியில் எனது முகத்தை உற்று பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்தும் கொண்டிருக்கிறாய். உன்னை கரிசனத்தோடு நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டுதான் வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்திக்கொள். நான் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. உனக்கே தெரியாமல் நான் பல விதத்தில் உனக்கு உதவி கொண்டிருக்கிறேன். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு நீ காத்திரு. உனக்கு மிகவும் பொறுமை தேவை. தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை நீ உச்சரித்தபடியே இருக்க வேண்டும். எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்துக்கொண்டு அதன்படி நடந்து கொள். அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். நீ இப்போது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே, அந்த கவலை உனக்கே தெரியாமல் காணாமல் போய்விடும். இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். நீ எதை பற்றியுமே மனதில் வைத்துக்கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்காதே. நான் உன் கூடவே இருக்கிறேன். எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய அருள் நான் உனக்கு தருகிறேன். என் அருள் முழுவதையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருகிறேன். நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நான் செய்யும் போது நீ எதற்காக வீணாக கவலைப்பட்டு கொண்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய்? வேண்டாம் தங்கமே. வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது. பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு கிடையாது. சுடர் கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது. பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை. நீளம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை. நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோல் உண்டா? இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகோல் வைத்தால் நான் கொடுப்பேன். உனக்கான எல்லாமே தக்க சமயத்தில் கொடுத்து நான் உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய பாதைகள் எல்லாமே தெளிவாகும் காலம் வந்துவிட்டது. பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகப் போகிறது. உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாமே இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் ஒன்றின் பின் ஒன்றாக நிகழப் போகிறது.
நிம்மதி என்ற மலர் உன் வீட்டில் பூக்கப் போகிறது, உன் மனதில் மலரப் போகிறது. இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் நீ எப்போதும் வசந்த காற்றை சுவாசிக்கப் போகிறாய். நீ எதற்காகவுமே பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி காமிக்கிறேன். அகிலத்தின் ரூபமாய் நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன். இது நிச்சயமாகவே நடக்கும். எதை பற்றியுமே கவலைப்படாதே. இன்றைய இப்போதைய சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை நீ தீர்மானித்து விடாதே. எல்லாவற்றையுமே நானே பார்த்துக் கொள்கிறேன். உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்குமே நீ கவலைப்படாதே. உன்னை தேடி யதார்த்தமாக ஒருவர் வருகிறார் என்றால் அவர் எதற்காக வருகிறார் தெரியுமா? இந்த இடத்திற்கு போனால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் வருகிறார். உன்னால் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் வருகிறார். அவருக்கு இருக்கும் நம்பிக்கை உனக்கு இல்லையா? உன்னால் கொடுக்க முடியவில்லையா? எல்லாம் முடியும். நீ ஒரே ஒரு முறை கொடுத்துப்பார். உன்னால் இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே உன்னை தேடி தானாக வரும். அகண்ட பிரார்த்தனையை நீங்கள் மேற்கொண்டு பாருங்கள். சக மனித உயிர்களின் துன்பத் துயரங்களை காணும்போது இறைவனிடம் அவர்கள் நலம் வாழ மன்றாடி பிரார்த்தனை செய்யுங்கள். இது உங்களின் துயரத்தை நீங்கள் இறையிடம் கூறாமலேயே போக்கக்கூடிய நல்வழியை அமைத்து தரும். நம்மிடம் உள்ளதை, நம்மால் முடிந்ததை செய்வது. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவன் மட்டுமே புண்ணியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பான். அப்படிப்பட்ட நல்ல மனம் ஒன்றே போதும் புண்ணியம் செய்வதற்கு. ஆம், புண்ணியம் செய்ய மனம் வேண்டுமே தவிர பணம் தேவையில்லை. உங்கள் மனம் நல்லதையே நினைக்கட்டும், அதுவும் மற்றவர்களுக்காக இருக்கட்டும். இதுதான் புண்ணியம். மற்றவர்களின் துக்கங்களை உங்களது என்று எண்ணி வருந்தி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்காவது கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள், மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து உயிர்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டு என்று எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களால் அனைவருக்கும் அன்பான ஆதரவான எண்ணங்களை அளிக்க முடியும் என்று நினைத்து பாருங்கள். உங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் என்று நம்புங்கள். இறைவனை துணைக்கு அழையுங்கள். மற்றவர்களுக்காக உதவ இறைவனிடம் நீங்கள் வேண்டுங்கள். தன்னலமற்ற எண்ணத்தை இவ்வுலகில் பரவ விடுங்கள். அனைவரும் உங்களுக்கு அன்பானவர்களாக மாறிவிடுவார்கள். உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாகிவிடும். அனைவரும் நிம்மதியாக வாழ்வார்கள். அந்த மகா புண்ணியம் உங்களை மட்டுமே வந்து சேரும். இந்த புண்ணிய செயலுக்கு நீங்கள் செலவு செய்தது என்ன? பிரார்த்தனை மட்டுமே, வேறு ஒன்றுமே கிடையாதே. ஒரு பைசா கூட நீங்கள் செலவு செய்யவில்லை. எங்கும் அலையவும் இல்லை. யாரிடமும் கோபமும் கொள்ளவில்லை, பொய்யும் கூறவில்லை. யாரிடமும் எதற்காகவும் நீங்கள் கையேந்தவும் இல்லை. யாரும் உங்களை குறை கூறப் போவதும் இல்லை. எதையும் நீங்கள் இழக்கப் போவதும் இல்லை. எதையும் இழக்காமல் நீங்கள் புண்ணியத்தை மட்டுமே சம்பாதித்திருக்கிறீர்கள். சரி, இதை எப்படி நாம் செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது என்பதை பார்ப்போமா? இதை செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது மிக மிக எளிது. தினமும் ஏதேனும் ஒரு நேரத்தில் யாராவது ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பழகிக் கொள்ளுங்கள். இதற்காக நேரம் காலம் எல்லாம் பார்க்க தேவையில்லை. எந்த நேரத்திலும் யாருக்காகவும் எண்ணிக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் சொந்த பந்தங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாளடைவில் கண்ணில் படும் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்வீர்கள். நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் கேள்விப்பட்டவர்களுக்காகவும் அவர்கள் நல்ல முறையில் வாழவும் நீங்கள் எண்ண துவங்குவீர்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளும் நபர் பற்றி கவலைப்படாதீர்கள். அவர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அவர் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி சத்தம் கேட்கும் போதெல்லாம் அதில் பயணம் செய்பவர் நல்ல முறையில் குணமடைய இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். யாரோ ஒருவர் விபத்தில் அடிபட்டு விட்டார் என்று கேள்விப்பட்டால் அவர் உடல் நலம் பெற எண்ணிக்கொள்ளுங்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிர்களிடமும் இந்த செயலை நீங்கள் செய்யுங்கள். தெருவோரம் ஒரு மரம் வெட்டப்பட்டிருந்தால் அதற்காகவும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த மரத்தை வெட்டியவர் மேலும் சில மரங்களை நடட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். வெட்டப்பட்ட மரம் மற்றவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவட்டும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்கட்டும் என்று ஒற்றை வரியிலே முடித்து கொள்ளாதீர்கள். ஒவ்வொருவரையும் நினைவில் வைத்து தனிப்பட்ட முறையில் அவர்களுக்காக நீங்கள் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இதுபோல் அகண்ட பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். மிக பெரிய புண்ணியம் உங்களை வந்து சேரும். இப்படியெல்லாம் செய்ய முடியுமா கேட்டால் நிச்சயமாகவே செய்ய முடியும். இந்த எண்ணங்களுக்காக நீங்கள் பணமாக செலவு செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது. ஆனால் இதன் மூலம் கிடைப்பதோ மிக பெரிய புண்ணியம்.